அன்பார்ந்த முருக பக்தர்களே வணக்கம். நான் ஜெயம்எஸ்கே கோபி. இன்று ஜனவரி 2 வெள்ளிக்கிழமை. வேலூர் நோக்கி என்னோட 2026ஆம் ஆண்டு முதல் பயணம் பண்ணிகிட்ருக்கேன். நேற்று ஜனவரி 1 எல்லாருமே புத்தாண்டு வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க. நேற்று நல்ல கொண்டாட்டம் ஆகிட்டு திரும்ப இயல்பு நிலைக்கு நம்ம வந்திருப்போம். ஜனவரி 2 இன்றைக்கி. இதுக்கப்புறம் ஒரு கொண்டாட்டத்தை நம்ம எப்போ வரோம்னா பொங்கல் அப்போ வரும். பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப இயல்பு நிலைக்கு மாறிடும். ஸோ வாழ்க்கை ஃபுல்லாகவே கொண்டாட்டம் இயல்பு இப்படி மாறி மாறி வரும். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்தில் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எந்த யூடியூப் சேனல் திறந்தாலும் சமையல் வீடியோவாக இருக்கும். எல்லாருமே சமையல் குறிப்பு சொல்லுவாங்க. எதில் பார்த்தாலும் சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே சமையல் குறிப்பு வீடியோவாக வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் இந்த 2025ஆம் ஆண்டு வந்து நவம்பர் மாதத்துலேருந்தே கிட்டத்தட்ட ஆகஸ்ட்லேருந்தே கூட சொல்லலாம், எந்த யூடியூப் சேனல் திறந்தாலும் புத்தாண்டு ராசி பலன், சேட்டலைட் சேனல் முதல் கொண்டு சின்ன சேனல் முதல் கொண்டு பெரிய சேனல் வரைக்கும் எல்லா சேனலுமே புத்தாண்டு ராசி பலன் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதில் கரெக்டாக டிசம்பர் எண்டு வர வர ரொம்ப வீரியமாக செயல்பட ஆரம்பிச்சிச்சு. சும்மா சோஷியல் மீடியா உள்ளே போனாலே இந்த ராசிக்கு இப்படி இருக்குது, அந்த ராசிக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட உண்மையிலே வந்து அந்த பேட்டி அந்த வீடியோலாம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு கலக்கமான ஒரு மனநிலை வந்திருக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப மோசமான இந்த ராசி இதோட அவ்வளோதான், இப்படி தான் இந்த ராசிக்கு இப்படி இருக்கும், அந்த ராசிக்காரங்க இந்த 2024 ரொம்ப மோசமாயிடுவாங்க, இதில் கவனமாக இருக்கணும், அதில் பார்த்து நீங்கள் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த சேனல் திறந்தாலும் எல்லாருமே ஜோதிடரை எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த காணொலியில் நான் சொல்ல வருதுன்னா யார் மீதும் தவறு கிடையாது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வியூ சம்மந்தமாக தான் போகுது. நீங்கள் பாசிட்டிவான தலைப்பை வச்சா உள்ளே போய் பார்க்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு நெகட்டிவான தலைப்போ இல்லை உங்களை பயமுறுத்துகிற மாதிரி ஒரு தலைப்பு இருந்தால் தான் நீங்கள் உள்ளே போய் பார்ப்பீங்க. அந்த மாதிரி எல்லாமே இங்கே பக்தி இது எல்லாத்தையும் தாண்டி வியூஸுன்ற ஒரு இலக்கு நோக்கி எல்லாரும் போகிறாங்க. அதனால் நிறைய பேர் அதை போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நிறைய தலைப்பு வச்சுருப்பாங்க. இதில் ஒரு சில ராசினர் வந்து ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நேற்று என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் வந்து நான் வந்து ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருந்தேன். ரொம்ப மோசமான ராசிகள் வந்து இந்த மாதிரி இந்த துன்பத்தை அனுபவிப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க யாருமே பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது குரல் பதிவாக மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு காணொலியாக பதிவு செய்யணும்னு சொல்லி நல்லா ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் உள்வாங்கிங்க. இந்த பிறப்பே நம்மளுக்கு வந்து இன்பத்தை மட்டும் அனுபவிக்கிறது கிடையாது. இன்பமும் துன்பமும் வேதனையும் சோதனையும் ஏற்றமும் இரக்கமும் மாற்றமும் இது எல்லாத்தையும் அனுபவிக்க தான் இந்த பிறப்பே. அதனால் இன்பம் மட்டும் வரும் நீங்கள் என்றைக்குமே நினைக்காதீங்க. எத்தனையோ ராசி பலனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசிகள்லாம் உண்மையிலேயே அதை வந்து ஒருத்தன் பார்த்தான்னா அவன் கதிகலையும் போயிடும். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ மோசமாக அவங்க பயப்படுற அளவுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த காணொலியில் நான் சொல்ல வருதுன்னா யாரையுமே பயப்படாதீங்க, யாரும் கலக்கமடையாதீங்க, வருத்தமடையாதீங்க. எந்த ராசியெல்லாம் ரொம்ப மோசம்னு சொன்னாங்களோ அவங்களுக்காக இந்த காணொலி. நான் திரும்ப முருக பக்தர்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நம்ம யாரோட மடியில் இருக்கோம், யாரோட அரவணைப்பில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுமுக கடவுள், கலியுக கடவுள், இந்த பிரபஞ்சத்திற்கு நாயகன், அப்பேற்பட்ட கடவுளோட அரவணைப்பில் இருக்கோம். ஒரு அனல் மின் நிலையம் உள்ளே நம்ம இருந்துக்கிட்டு கரண்ட் இல்லை வெளிச்சம் இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ, அந்த மாதிரி ஆறுமுக கடவுள் அரவணைப்பில் இருக்கும்போது நம்மளை நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும், வினிதான் என்ன செய்யும், இதுதான் உண்மை. கந்தர் அலங்காரத்தில் ஒரு அற்புதமான பாடல் கொடுத்துருக்கார் அருணையனார் பெருமான். சேந்தனை கந்தனை செங்கோட்டு வேற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சார்ந்துனை போது மறவாதவருக்கு ஒரு தாழ்வில்லை அப்படின்ட்டு. கந்த பெருமான் காடில் நம்ம இருக்கும்போது என்றைக்குமே வாழ்க்கையில் தாழ்வே கிடையாது. அதனால் உலகெங்கும் முருகர் சொந்தங்களுக்கு கண்டிப்பாக அந்த காணொலி வந்து சேரும். நிச்சயமாக பார்ப்பீங்க. ராசி எப்படி இருந்தாலும் சரி, நட்சத்திரம் எப்படி இருந்தாலும் சரி, கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சரி, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து நன்மை பயக்குதோ தீமை பயக்குதோ, ஆனால் கந்த கடவுள் நம்மளுக்கு ரொம்ப நன்மை தான் கொடுப்பாரு. அவரோட பாதத்தில் நீங்கள் சரணாகதி அடையுங்க. மற்றபடி எந்த கிரகத்தையும் பார்த்து பயப்படாதீங்க. கிரகம் எல்லாமே நம்மளை வாழ வைக்கிறதுக்கு தான் வந்திருக்கு. நம்மளை ஊழ்வினை கர்மவினைப்படி தான் நம்ம இந்த பிறப்பு எடுக்கிறோம், இந்த துன்பம் அனுபவிக்கிறோம். அதனால் இன்பம் மட்டுமே நம்மளுக்கு வேணும்னு நினச்சிடாதீங்க, துன்பமும் வேணும். அப்போ தான் நம்மளுக்கு நிறைய பாடம் பக்குவம் கிடைக்கும். ஸோ இந்த 2026 யாரெல்லாம் 2025 வந்து எழுந்துக்க முடியாமல் அவங்க எல்லாருமே ஒரு கம்பேக் கொடுங்க. ஸோ இந்த காணொலி மூலியமாக நான் சொல்ல வருது என்னன்னா, கிரகங்கள் எவ்வளோ உங்களுக்கு மோசமான எதிர்வகையாக செயல்பட்டாலும் ஆறுமுக கடவுள் உங்களுக்கு நன்மை செய்வார். கிரகத்துக்கிட்டேயும் நீங்கள் வந்து இந்த ராசி இப்படி, இந்த கிரகம் உங்களுக்கு இப்படி எதிராக செயல்பட்டுச்சுன்னு ஜோதிடர்கள் சொன்னாலும் நீங்கள் அந்த கிரகங்களுக்கு 9 கிரகங்களுக்கும் நன்றி சொல்லி, 27 நட்சத்திரங்களுக்கு நன்றி சொல்லி, இயற்கைக்கு நன்றி சொல்லி இந்த 2026ஆம் ஆண்டு துவக்குங்க. எவ்வளோ மோசமான சூழ்நிலை வந்தாலும் கந்த பெருமானை விட்டுறாதீங்க. இது மட்டும் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ 2026ஆம் ஆண்டு எல்லாரோட வாழ்விலும் பொன்னாளாக மாறத்துக்கு நான் முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். என்னோடய முதல் பயணம் வந்து வேலூர் பயணம். வேலூர் நோக்கி நான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜனவரி 2 இந்த காணொலி பார்ப்பீங்க.
உண்மையிலே வந்து இந்த பயணத்துக்கு பின்னாடி இருக்கிற முருகரோட அற்புதம் அதிசயம் வந்து அடுத்த காணொலியில் பதிவு செய்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.